ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்புங்க. செம டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும், நல்லா ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குங்க. இப்போ நம்ம உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உள்ள சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள், 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. சூப்பராக சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள மல்லித்தூள் அண்ட் வத்தல் தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வேக விடுங்க. உங்களோட ரம்ப இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா வெந்து வந்துருச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், குட்டி டம்ளருக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.